ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம பெஞ்ச் ரேங்க்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லீட்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, லீட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம லீட்னா என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள லீட் பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்னா அதான் லீடுன்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி உள்ளவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம போகிறோம் அப்படின்றது தான் லீடு. ஓகேவா? அதான் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதாவது இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரோ இருக்கிறத முன்னாடி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு அடுத்த ஒரு ரோ இருக்குது அப்படின்னா அந்த ரோவோட வேல்யூ எவ்வளவோ அதை வந்து நம்மளுக்கு முன்னாடியே காட்டும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? அதாவது இட் கிவ்ஸ் எ வேல்யூ, ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ ஆஃப் தி நெக்ஸ்ட் ரோ இந்த டேபிள். ஓகேவா? அடுத்த செகண்ட் ரோவில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட் ரோவில் எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு காட்டுறது தான் இந்த லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இது வந்து இந்த வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 12C 8iலேருந்து நம்மளுக்கு அதுக்கு அடுத்து என்னென்ன அட்வான்ஸ் வந்திருக்கோ எல்லா வெர்ஷன்ஸ்லேயும் இது வந்து லீட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ லீட் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து 2 காலம் இருக்குது, சேலரின்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ லீட் ஃபங்க்ஷன் போட்டு அதில் லீட் ஃபங்க்ஷனோட ஒரு காலம் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேலரி காலமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? எனக்கு லீட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லீட் ஃபங்க்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரோ இருக்கிறத வந்து நம்மளுக்கு லீடில் வந்து ஃபஸ்ட் ரோவாக எடுத்துன்னு வந்து காட்டும். ஓகேவா? அதுமாதிரி தேர்ட் ரோவாக இருக்கிறது வந்து லீடில் வந்து செகண்ட் ரோவாக எடுத்துன்னு வந்து காட்டும். ஃபோர்த் ரோவாக இருக்கிறது தேர்ட் ரோவா. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி நம்மளுக்கு லீடில், அதாவது நெக்ஸ்ட் ரோ வந்து எனக்கு அடுத்தடுத்ததாக எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூஸ் இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நல்லுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நார்மலாகவே அது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன, அதோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அதோட நேமை நம்ம போடணும். நம்ம வந்து லீடு யூஸ் பண்ண போகிறோம், அதனால் லீடு கொடுக்கணும். அடுத்தது எக்ஸ்பிரஷன். இதை வந்து என்ன கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதில் எந்த ஆஃப்செட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கண்டிஷன். ஓகேவா? அடுத்தது ஓவர் வந்து இதில் வந்து நம்ம ஆர்டர் பை எந்த காலமும் ஆர்டர் பண்ணி நம்ம இது எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்றத இது நம்ம சொல்கிறது தான் ஆர்டர் பை கிளாஸ். ஓகேவா? ஃப்ரம் எந்த டேபிள். ஓகேவா? இப்படி கொடுக்குறது தான் லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, இது நம்ம எக்ஸாம்பிளோட ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குது. அதில் வந்து ஒரு 3 காலம் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி, இந்த 3 காலம் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 காலம் எடுத்து நம்ம டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி டேபிளை query பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த 3 காலம் எடுத்தாச்சு. ஓகேவா? இதில் அதை வந்து நம்ம லீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லீட் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும், LEAD லீட் போட்டுக்கணும். அடுத்தது எக்ஸ்பிரஷன், எந்த காலமுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறோம், நம்ம வந்து சேலரி காலமில் கொடுக்க போகிறோம். ஓகேவா? சேலரி. ஸோ சேலரின்ற காலமுக்கு நம்ம வந்து லீடு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு லீட் வேணும், நெக்ஸ்ட் ரோ வேணுமா இல்லை அது அடுத்த ரோ வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எந்தெந்த வேல்யூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கள்ல. ஸோ அதை இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நார்மலாக. ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரோ வேணும் அப்படின்னா 1 கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு செகண்ட் ரோ வேணாம், இல்லை தேர்ட் ரோவில் வந்து எனக்கு லீட் கொண்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே வந்து செகண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? புரியுதா? அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 விட்டுட்டு தேர்ட் ரோவில் வந்து எடுத்துகிட்டு வரும். அது மாதிரி நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணி நம்மளுக்கு வேல்யூ கொண்டு வரதுக்கு நம்ம இங்கே வந்து அந்த டிஃபால்ட்டாக இங்கே வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் வேல்யூ நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நார்மலாக 1 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓவர் கிளாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓவர் கிளாஸில் நம்ம ஆர்டர் பை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்டர் பை எதை பை ஆர்டர் பண்ண போகிறோம், நம்ம சேலரி காலமை ஆர்டர் பண்ண போகிறோம். அது எப்படி ஆர்டர் பண்ண போகிறோம், அசெண்டிங்கில் ஆர்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கலாம். L_lead அப்படின்னு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வேல்யூஸ் வருது பாருங்கள். ஓகேவா? சேலரி காலமில் அது ஆட்டோமேட்டிக்காக அசெண்டிங்கில் வந்து சேலரியை வந்து அசெண்டிங் ஆகிடுச்சு. லீட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்து எனக்கு இங்கே வந்துடுச்சு. தேர்ட் ரோவில் இருக்க வேல்யூ வந்து செகண்ட் ரோவில் வந்துடுச்சு. ஃபோர்த் ரோ. ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரோ விட்டுட்டு மீதி எல்லாமே அப்படியே மேலே ஒரு ஸ்டெப் மேலே வந்துடும். ஓகேவா? இது 1 கொடுத்தீங்கன்னா, இதே நம்ம 2 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து இங்கே வந்துடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 2 இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட்லேருந்து நம்மளுக்கு வேல்யூ எடுத்துச்சு. தேர்ட் இங்கே வந்துடும். அதே நீங்கள் 4 கொடுக்குறீங்க, 3 கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு டேரெக்டாக இந்த வேல்யூலேருந்து வந்துடும். அதாவது ஃபஸ்ட்டு 3 வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த் இருக்க வேல்யூ வந்து ஃபஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? இதில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா
மேலே எத்தனை இது ஸ்கிப் பண்ணிச்சோ கீழே வந்து அத்தனை இதுக்கு வந்து நல் வந்துடும். ஓகேவா? மேலே 3 இது ஸ்கிப் பண்ணிச்சு அப்படின்னா கீழே 3 ரோவுக்கு வந்து நல் வேல்யூ வந்துடும். ஓகேவா? மேலே 1 ரோ ஸ்கிப் பண்ணிடுச்சு அப்படின்னா கீழே 1 ரோவுக்கு வந்து நல் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதாவது உங்களுக்கு இங்கே இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னா லீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லீடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லேக்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.